நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபையை எண்ணி ராஜா நாங்கள் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாமத்தை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். எஸ்அப்பா ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றினுடைய பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் நீர் ராஜா ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நீர் கண்ணின் மணியை போல் கர்த்தாவே பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய தயவுக்காய், உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ராஜா ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே ராஜா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்திரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமும் கேடகமாக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாதையா. காரணம், நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய அநாதி ஸ்நேகத்தின் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான நாளிலே கர்த்தாவே, இந்த காணொலி காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் திருச்சபையாரை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே அவர்கள் உள்ள ஆண்டவரே ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தாவே, இந்த காணொலி காட்சி மூலமாக இல்லத்துக்கு ஒன்று கூடி கர்த்தாவே குடும்பமாய் ஆராதிக்கத்தக்க ஒரு தருணத்தை கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த சூழ்நிலையும் கர்த்தாவே ராஜா, எங்கிருந்தாலும் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே சபையோடு நாங்கள் ஆண்டவரை இணைந்து இந்த ஆராதனை வேலையிலே கர்த்தாவே அப்பா ஆண்டவரை இணைந்து ராஜா பாடல் வேலையிலே கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பாடி ஆராதிக்க மகிழ்ச்சியோடு துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆராதனை வேலையிலே கர்த்தாவே உடைய அபிஷேகத்தின் ஆண்டவரே கர்த்தாவே மழை ஆண்டவரே எங்கள் மீது இறங்கட்டும் சுவாமி ராஜா. உடைய மகிமையின் மேகம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்திலே கர்த்தாவே நீர் அபிஷேகிப்பீராக ராஜா, கலிக்கூற செய்வீராக ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஊழியக்காரரை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் பேசுவீராக ராஜா. ஆண்டவரே, உடைய வல்லமையான வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே, உடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், உடைய அற்புதமான வார்த்தைகளை கர்த்தாவே ஆண்டவரே உடைய தாசரை கொண்டு எங்களோடு நீர் பேச போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற வண்ணமாக இராதபடி கர்த்தாவே உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தாவே உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க, அதன்படி கடைபிடிக்க ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிற வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு ஒரு கிருபை செய்யுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த வார்த்தை எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே உடைந்து போயிருக்கிற ஆண்டவரே உள்ளங்களை தேற்றுவீராக கர்த்தாவே. என்ன செய்வேன், எப்படி நடப்பேன், என் எதிர்காலம் என்ன என்று கேள்விக்குறியோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜா ஆண்டவரே ஊழியருமாய் வருகின்ற உடைய விசுவாசமான வார்த்தைகள் ஆண்டவரே அவர்களை உயிர்ப்பிக்கிட்டேன் சுவாமி ராஜா. அவர்களை பலப்படுத்திட்டேன் ஏசப்பா ஆண்டவரே. அவர்களை உற்சாகப்படுத்திட்டேன் ஏசப்பா ஆண்டவரே. விசுவாசத்தில் பெருக செய்யிட்ட ராஜா ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் சுவாமி ராஜா ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ராஜா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, மற்ற எல்லா ஆராதனுடைய எல்லா நிகழ்ச்சியிலும் கர்த்தாவே உடைய கிருபை உடைய தயவு ஆண்டவரே கர்த்தாவே எங்களை வழிநடத்திட்டேன் சுவாமி ராஜா. மகிமையின் மேகம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் சுவாமி ராஜா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஒன்று சேர்ந்து ராஜா இருக்கிற இடத்திலே ஆராதிக்க நீ கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கக்கூடிய கிருபை தந்ததுக்காய் நன்றி ராஜா. எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாவற்றையும் கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள் முழுவதும் நமக்கு அடைக்கலமாக இருந்த தேவனை நாம் பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பணிப்பேனே அகமகிழ்ந்தேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, ஆமென் ஹல்லேலூயா, நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நம்மை அளவற்ற அன்பினால் அணைப்பவர், நம்மை எண்ணற்ற நன்மையினால் நிறைப்பவர். ஹல்லேலூயா. அவருடைய பாசம் நமக்கு மேல் பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, ஆமென் ஹல்லேலூயா. அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, ஆமென் ஹல்லேலூயா, மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமது அடிமை நானே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஹல்லேலூயா. நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. அவர் நம்மை என்றும் போதித்து நடத்துபவர், நம் மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுபவர், நடக்கும் வழிதனை காட்டுபவர், நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, ஆமென் ஹல்லேலூயா. போதித்து நடத்துபவரே, ஹல்லேலூயா. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரை, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரை, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அவர் கரம் பற்றி நடத்தும் கர்த்தர், கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்கிறவர், குழியில் விழாதபடி நம்மை காத்து கொண்டவர், நம்முடைய அழுகை களிப்பாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. ஆமென் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. குழியில் விடாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விடாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே. ஆமென். ஹல்லேலூயா. mighty Jesus. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. நல்ல ஹல்லேலூயா சொல்லாங்களா? ஆண்டவர் நம்மை நடத்தின விதங்களை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்முடைய கரத்தை அவர் பிடித்து நடத்தினாலே இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய வழி நடத்தல நாம் இருக்கும்போது நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பார். அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாங்களா? ஆகவே அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். இன்னொரு பழைய பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதி சொல்லி பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. அவர் கரம் பிடிக்கும் பொழுது நாம் எந்த பக்கம் போனாலும் நம்மோடு இருந்து வழி நடத்துகிற தேவன். அவர் கரம் பிடித்தால் நாம் வேறு வழியில் நடக்கவே முடியாது. நிச்சயம் அவர் நம்மை சரியான பாதையில் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே எல்லாரும் சேர்ந்து நாம் மீண்டுமாய் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய கரத்தை பிடித்து நீர் நடத்துங்க என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நாம் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். எல்லாரும் சந்தோஷமாய் கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதி பாடி போற்றுவோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். சென்று சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலை நிரப்புவார். எல்லாரும் சொல்லுவோம். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலை நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார்,
நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். சேர்ந்து சொல்லுவோம் ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா. இன்னும் உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். நான் எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. என் கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். நாம் கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லாரும் பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் குடும்பமாய் எல்லாரும் சபையார சேர்ந்து ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அது அப்படியே செய்வீர் அல்லேலூயா. ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில நீர் கரம் பிடித்து நடத்துவீரப்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் கரம் பிடித்து நடத்துவார். இன்றைக்கு நாம் சந்திக்கிற அந்த சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு என்னவாகுமோ என்று சொல்லி பல விதத்தில் நாம் யோசிக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர், நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் நம்மோடு இருந்து அவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் காலங்களையும் நாட்களையும் அறிந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது நிர்விசாரமாய் அல்ல, பயபக்தியோடு கூட ஆண்டவர் நம்மை நடத்தின விதங்களை நினைத்து நாம் சிந்தித்தவர்களாக தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட எழும்பி நின்று அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு நான் உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனை ஆராதிக்கும் பொழுது இன்னும் நமக்கு கிருபைகளை பலனை தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆமென். ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன்,
உண்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, சொத்திர பலியோடு ஆராதிப்பே. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற வீடுகளிலே உங்களுக்கென்று ஆண்டவர் தூதர்களை கட்டளையிடுவார். அவரோடு சேர்ந்து நாம் எல்லாரும் ஆராதிப்போம். தூதர்களோடு ஆராதிப்பே, சொத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை. கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆமென். காண்பவரை நான் ஆராதிப்பேன். எஸ், ஹல்லேலூயா. அவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை 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 ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஆண்டவர் இதுவரையிலும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. காண்பவரே நான் உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் என்னோடு கூட ஆமேன் என்று சொல்ல முடியும்? உங்களையும் என்னையும் ஆண்டவர் கண்டதினாலே ஆண்டவர் நம்ம இதுவரையிலும் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆகவே அவரை நாம் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற தேவன், நமக்கு கண்மலையா இருக்கிற தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய கண்மலையா இருக்கிறார். ஆமென். இந்த கண்மலையானவர் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாரும் சொல்லுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, இயேசுவுக்கே ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள மலை உம்மை போற்றி பாடுவோ, எங்கள் உயர்ந்த கண்மலை. எல்லாரும் சொல்லுவோம். உம்மை போற்றி பாடுவோ, எங்கள் உயர்ந்த கண்மலை. பெரும் வெள்ளம் மதிலை மோதி, பெரும் காற்றும் அடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி, பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே,
பெரும் கன்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே, உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே, உம்மாலே பலனும் கொண்டு. எல்லாரும் விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா தாண்டிடுவே. என் பலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவே உம்மையே. என் பலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவே உம்மையே. யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ, யெகோவா நிசி என் ஜெய கொடி நீ, யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர், யெகோவா ஷலோம் என் சமாதானம். எல்லாரும் சொல்லுவோம், யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ, யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர், யெகோவா ரஃபா என் பரிகாரி நீ, யெகோவா ஷலோம் என் சமாதானம் நீர். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே, சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதை இயேசுவின் நாமமே, சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதை இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா. விசுவாசிக்கிற எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடைய தெய்வம். அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நம்முடைய சரீர வியாதிகள் எல்லாம் கர்த்தர் சுகமாக்குகிறார். மீண்டுமா இந்த சரணத்தை நாம் பாட போகிறோம். 2 கரங்களை உயர்த்தி உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி நம்ம அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய போகிறோம். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம எல்லாரும் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து பாட போகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Mighty Jesus. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நிச்சயம் நம்முடைய சரீர வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த சரணத்தை மீண்டுமாய் நாம் சேர்ந்து பாடுவோம். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. பாடுவோம். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே.
தொல்லை கஷ்டங்கள். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நிச்சயம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம். தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே சரீர வியாதிகளை குணமாக்குதே. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நம்முடைய சரீர பலவீனங்களை, வியாதிகளை, எப்பேற்பட்ட நோய்களையும், கொரோனா நோய்களை நம்மை விட்டு அகற்ற ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். தேவனுடைய வல்லமை நீங்கள் இருக்கிற இடத்துல இறங்குகிறது. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. நாமமே இயேசு நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயம். நோயின் சக்தி உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் இயேசுவாலாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் இயேசுவாலாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் இயேசுவாலாகும். எங்களோடு சேர்ந்து ஆராதித்த உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை ஆராதியுங்கள், அவருடைய நாமத்தை கூப்பிடுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, மருத்துவமனையில் இருந்தாலும் சரி, பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, வியாதியோடு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை சுகப்படுத்த, உங்களை மீண்டுமாய் உயிரோடு எழுப்ப, உங்களை கர்த்தர் பலப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற வியாதியோடு நீங்கள் எடுத்து பேசுங்கள், இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் இயேசுவாலே எல்லாமாகும். இயேசுவாலே எல்லாமாகும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் மத்தியில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. இந்த காணொலியின் மூலமாய் பார்த்த ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஆராதனையில் உம்முடைய வல்லமை விளங்கினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து என்னோடு எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு மக்களை நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே மறுபடியுமாய் வெள்ளி, சனி, ஞாயிறு கூடி வரும்படியான ஒரு வாய்ப்பினை நாம் இழந்து நிற்கின்றோம். புதன், வியாழன் பாஸ்டர் ஐயா அவர்கள் நமக்கு ஆராதனைகள் மாலையில் நடத்தினார்கள். பலர் கூடி வந்தார்கள், பலர் கூடி வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தது. ஆனாலும் இந்த காலவேளையிலே, இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை தேடும்படியாக, கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும்படியாக, கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும்படியாக, வீடுகள் தோறும் அமர்ந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற இந்த வைரஸ் நிமித்தமாக பல பாதிப்புகள் உலகமெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் என்றால் அநேக லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறார்கள். கர்த்தர் கிருபையாய் நம்மை சுகத்தோடு கூட பலத்தோடு கூட வைத்து இந்த நாட்களிலும் 2021 காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அதுவும் இன்றைக்கு ஒரு சுதந்திர நாள். தேவன் நம் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் நாம் வீடுகள் தோறும் இண்டிபெண்ட்டாக உட்காந்துருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கூடி வந்து சபையில் உட்காருகிற அந்த ஒழுங்கு விதிமுறைகள் எல்லாம் விட்டு இப்பொழுது ரொம்ப இண்டிபெண்ட்டாக சுயாதீனமாக வீட்டிலே
ஒரு சிலர் எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, என் வசனத்தை கேட்டுக்கிட்டு கேட்டால் தேசத்துக்கே சுதந்திரம் வந்துடுச்சு, சபைக்கு என்னையா ஒழுங்கு விதிமுறைகளான்னு. இல்லை, கர்த்தரை தேடுகிற காரியங்களில் ஒரு பயபக்தி முதலாவது காணப்பட வேண்டும். நீங்கள் வீட்டிலே அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதித்தாலும் அந்த தெய்வ பயத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. 2, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட வீடுகளிலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் தேவனை சந்திக்கிற காரியத்திலும் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தெய்வ பயத்தோடு கூட பாடும் பொழுதும் சரி, நாம் துதிக்கும் பொழுதும் சரி, வசனத்தை கேட்கும் பொழுதும் சரி, நாம் கர்த்தருக்கு முதன்மையை செலுத்தி நாம் அந்த வீட்டிலே எல்லோரும் குடும்பமாய் உட்கார்ந்து சபையில் எப்படி இருப்பீர்களோ அதே போல் இன்றைக்கு உங்களுடைய வீடு தேவனுடைய சபையாய் மாறி இருக்கிறது என்பதை மறந்து விடாதபடி உங்களுடைய சுதந்திரத்தை, உங்கள் சுயாதீனத்தை தவறாய் பயன்படுத்திட வேண்டாம். இன்றைக்கு தேசத்திலே இந்தியாவிலே அந்த இண்டிபெண்டன்ஸ் என்ற வார்த்தை வந்து அந்த எந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கியிருக்குது என்பதை நாம் காணலாம். ஒரு ஒழுங்கினம் விதிமுறைகள் எல்லாம் தாண்டி அவர்கள் தங்கள் இஷ்டம் போல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எழும்பும் பொழுதுதான் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே என்று சொல்லி கொண்டாடுகிற அந்த சுதந்திரத்தின் நாளினுடைய மகிமையை நாம் காண முடியாமல் போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார், நமக்காக பாடுகளை பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார், மரித்தார். ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனாக அவர் நம்முடைய கட்டுகளெல்லாம் முறித்து, பாவக்கட்டுகளை முறித்து, மரணக்கட்டுகளெல்லாம் முறித்து அவர் நம்மை சுதந்திரமாய் இந்த தேசங்களிலே வாழும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். சுதந்திரம் எப்பொழுது வரும் என்று எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். அன்றைக்கு அவர்கள் தங்கள் வீடுகளிலே அடித்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தமானது அவளுடைய வீட்டின் நிலைக்காலில் பூசப்பட்டபடியினாலே அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே உருவாயிற்று. அன்றைக்கு அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய சுதந்திர தினம் கிடைத்தது. நாங்கள் இனி அடிமைகள் அல்ல, நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இனி வாழ்வோம் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போய் அற்புதங்களுக்கு மேல் அற்புதங்களை கண்டார்கள். அவர்களை விடுவித்த தேவனுடைய மகிமையும் கண்டார்கள். அதே நேரத்தில் அவர்களும் வழி தப்பி போனார்கள். இது நிமித்தமாய் பல பாடுகளை சந்தித்தார்கள். இது நிமித்தமாய் பாவங்கள் உருவாகி தேசங்களையும் குடிகளையும் மாற்றி போட்டது. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு அவர்கள் தவறி போனபடினாலே, 10 கற்பனையை மீறி செய்தபடினாலே தேவன் சுதந்திரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, 10 கட்டளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளையும் தூக்கி எறிந்துவிட்டு, தேவனுடைய வார்த்தையை எறிந்துவிட்டு நாங்கள் இனி சுதந்திரமாய் வாழ்வோம் என்று சொன்னது நிமித்தமாய் மறுபடியும் சத்துருக்களினால் அடிக்கப்பட்டார்கள். ஒரு எல்லை தாண்டின பொழுது இவர்களை மீட்டெடுக்கும்படியாய், இந்த ஜனத்தை இஸ்ரவேலை மீட்டெடுக்கும்படியாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்து மறுபடியும் கட்டுகளிலே, பாவ கட்டுகளிலே, தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கையிலே தங்களுக்கு தேவன் தந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த சுதந்திரத்தை இழந்து போனவர்களுக்கு மறுபடியும் சுதந்திரத்தை தேவன் தரும்படியாக தம்முடைய குமாரனை கொண்டு நமக்கு அந்த சுதந்திரத்தை தந்தார். விடுவிக்கப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நான் திரும்பவும் கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு தேவன் தந்த சுதந்திரத்தை எப்படி அனுபவிக்கிறீர்கள்? அடுத்தவன் எப்படி அனுபவிக்கிறான்னு பார்க்காதீங்க. அவன் எப்படி தம்முடைய சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறான்னு பார்க்குறத காட்டிலும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், இந்த சமுதாயத்துக்கும் இந்த தேசத்துக்கும் நான் பெற்றுக்கொண்ட சுதந்திரம், தேசத்தின் சுதந்திரம், இயேசு கிறிஸ்துவின் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், 2ஐயும் கலந்து நான் இந்த தேசத்துக்கு நன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் வாழ்கிறேனா? இதை தான் இன்றைக்கு நாம் ஆரம்பித்து படிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். என்னோடு கூட யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நானே வாசல். John Gospel chapter 10 verse 9. It begins with the word I am the door. Door. நானே வாசல் என்று இயேசு முழங்குகிற வார்த்தையை நாம் கேட்கிறோம். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான்,
அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். I have given the title for this message, Going in and Coming Out, Finding the Pasture. மேய்ச்சலை கண்டுபிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை உள்ளே போகும்பொழுதும் வெளியே வரும்பொழுதும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். பல மாதங்களுக்கு முன்பாக உள்ளும் புறமும் நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று உபாகமம் 28:6 சொன்னது போலவும் 121 சங்கீதம் 8வது வசனத்திலே சொல்லுகிறபடி உன் போக்கையும் உன் வரத்தையும் கர்த்தர் காப்பார் என்று சொல்லியும் உங்களுக்கு பலருடைய அனுபவங்களை அதிலிருந்து நான் எடுத்து காண்பித்தேன். மோசே ஒரு கட்டத்திலே தேவனை பார்த்து சொல்லுகிறான், இனியும் நான் உள்ளேயும் வெளியும் போகக்கூடிய இடத்திலே என்னிடத்தில் பலன் இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவன் நிற்கின்றான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உள்ளும் புறமும் பிரவேசித்து வெளியே வருகிறவர்கள் மேய்ச்சலை கண்டடைவார்கள். இன்னொரு விதத்தில் சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நானே வாசல். இதை சொல்ல காரணம் என்ன? இயேசு சபையை பார்த்து, சபையின் விசுவாசிகளை பார்த்து, தம்முடைய ஆடுகளை பார்த்து அவர் சொல்ல காரணம் என்ன? I am the door. யோவான் சுவிசேஷத்திலே I am என்று தேவன் பல கோணங்களிலே தான் யார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நேரம் இல்லாதபடினாலே சுருக்கமாக இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நானே வாசல் என்று சொன்னவரை தாண்டி போகவும் உள்ளே போகவும் வெளியே அவரை தாண்டி வரவும் கூடிய வாய்ப்பினை ஆடுகளுக்கு உண்டு. ஆனால் வசனம், முதலாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரத்துடைய முதலாவது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் அல்லது ஒரு வீட்டுக்குள் ஆடுகளை கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிற ஒரு இடத்துக்குள், ஒரு பாதுகாப்புக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இன்னொரு விதத்தை சொன்னா, இயேசு சொல்லுகிறாரு, நான் தான் வழி, நான் தான் வழி, இந்த வழியில தான் நீ போகணும்னு சொல்றாரு. ஆனா அந்த வழியை விட்டு குறுக்கு வழியில உள்ள போந்து வருகிறவன் அவன் கள்ள போதகனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் 2வது வசனத்திலே தேவன் சொல்லும் பொழுது, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அன்பு மக்களே, இங்கே தேவன் தான் வாசலாய் இருக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லல, நான் உங்களை மேய்க்கிறவனாய் இருக்கிறேன். நீ உள்ள வர்றதையும் பார்க்கிறார், நீ வெளியே போகிறதையும் பார்க்கிறார். அவர் ஒரு மேய்ப்பனாக, ஒரு போதகனாக, எந்த விசுவாசி உள்ள வருது, எந்த விசுவாசி வெளியே போகுது, உள்ள வந்த விசுவாசி எப்படி இருக்கு, வெளியே போற விசுவாசி எப்படி இருக்கு, இந்த ஆடு கொழுத்து இருக்கா, இந்த ஆடு நல்ல ஆசீர்வாதமா இருக்கா, அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கா, இது பிரச்சனைக்குரிய ஆடா, எல்லாவற்றையும் காணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. ஆனால் தான் அவர் சொல்றாரு, நானே வாசலாய் இருக்கிறபடினாலே இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன், என் வாசலிலே பிரவேசிக்கிறவன் அவன் மேய்ப்பனாயிருக்கிறான், பாதுகாக்கிறவனாயிருக்கிறான், கண்காணிக்கிறவனாயிருக்கிறான், ஆதரிக்கிறவனாயிருக்கிறான், தூக்கி சுமக்கிறவனாயிருக்கிறான், தாங்குகிறவனாயிருக்கிறான். 7வது வசனத்திலே நான் இவ்விதமாய் படிக்கின்றேன். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நானே வாசல். ஐ ஆம் த டோர். இந்த வாசல் என்ற வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிற அடுத்த வார்த்தை, இந்த வாசல் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால். இதனுடைய அர்த்தங்களை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கொடுத்து சுருக்கமான செய்தியை நான் முடிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன், வாசல் எதை குறிக்கிறது? இந்த வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது? அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லும் பொழுது அது என்னத்தை குறிக்கின்றது? உள்ளும் புறமும் சென்று உள்ள ஓடுறதும் உள்ள வெளியே வர்றதும் இது எதை குறிக்கிறது? எல்லாவற்றையும் நாம் கண்டுபிடித்தால் தான் மேய்ச்சலை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு மேய்ச்சல் நமக்கு அவசியம். புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்முடைய நல்ல மேய்ப்பர் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி இந்த அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற இந்த 10 வசனங்களுக்குள்ளேயும் தொடர்ந்து அதை படிக்கும்பொழுது இந்த 23வது சங்கீதம் நம்மை அதிகமாய் நம் மனதை தாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. என் கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைபடுவதில்லை. எப்போ? அவரை வாசலாக வச்சு வாழ்ந்தாதான். அவர் எனக்கு வாசலாக இருந்தால்தான் நான் அவருக்குள் பிரவேசித்து அவர் எனக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற மேய்ச்சலிலே நான் கடந்து போய் புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி அதில் 23 பாருங்கள், பார்க்கலாம். சங்கீதத்தினுடைய 23வது சங்கீதம். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். போய் விடுகிறார் என்பது எதை காட்டுகிறது? கொண்டு போய் விடுகிறார் என்றால் அவரே வாசலாக இருக்கிறார். எங்கெங்கே வாசல்கள் உருவாக்கப்பட வேண்டுமோ, நம்முடைய தேவைகள் இருக்கிற இடங்களிலே நமக்கு வாசல் ஒன்று அடைக்கப்பட்டிருக்கிறதே, வாசல்கள் எனக்கு மூடப்பட்டிருக்கிறதே, நான் புல்லுள்ள இடங்களை காண முடியவில்லை, மேய்ச்சலை காண முடியவில்லை, ஒரு திருப்தியின் வாழ்க்கை காண முடியல என்று சொல்லி நீ தவித்து கொண்டிருக்கிற நேரத்திலே இயேசு வாசலாக இருந்து உனக்கு அமர்ந்த தண்ணீர் அண்டையினுடைய புல்லுள்ள மேய்ச்சலை காட்டுகிறவராக இருக்கிறார். அந்த வாசல் வழியாக நீ கடந்து போகும் பொழுது அவர் உன் ஆத்துமாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். அந்த நானே வழி, நானே வழி, நானே வழி, நானே வாசல் என்று அவர் சொல்லுகிறார். இந்த 14ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார் பார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை மறுபடியும் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். நான் அந்த வாசல் வழியாய், நானே வாசல் என்று சொல்லுகிற தேவன் வழியாய் நீங்கள் கடந்து வரும்பொழுது குறைவில்லாமல் நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார். புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உங்களை நடத்துவார். உங்கள் ஆத்மாவை அவர் தேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆத்மா என்று சொல்லும் பொழுது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஆத்மா என்பது அறிவு, உணர்ச்சி, சித்தம். இதை நான் தொடர்ச்சியாக உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறேன், ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, வாசல் வழியாய் வந்தால்தான் உன் ஆத்மா எப்படி இருக்கின்றதை கண்டுபிடிக்க முடியும். இயேசுவாகிய வாசலுக்குள்ளே போய் வெளியே வரும்பொழுது உன் ஆத்மா பலவீனமாக இருக்கா, அல்லது உன் ஆத்மா முதுகெலும் இல்லாமல் இருக்கா, அல்லது உன் ஆத்மா நிர்வாணமாக இருக்கா என்பதை நீ கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். அந்த வாசல் வழியாக நீ பிரவேசியாத வரை தேவன் உனக்கு தந்த ஜீவ ஆத்மா பலவீனமானதா, அல்லது முதுகெலும்பில்லாததா, அல்லது நிர்வாணமாய் நிற்கிறதா? உன் அறிவும் உன் உணர்ச்சியும் உன் சித்தமும் நிர்வாணமாய் இருக்கிறதா என்பதை நீ புரிந்து கொள்வதற்கு இந்த வாசல் வழியாக நீ கடந்து வர வேண்டும். இந்த வாசல் வழியாக நீ வரும் பொழுது அவர் உன்னை தேற்றுகிறது மாத்திரமல்ல, அவர் நீதியின் பாதையிலும் நடத்துகிறவராக இருக்கிறார். வாசல் வழியாய் இயேசு என்று சொல்லப்படுகிற வாசல் வழியாய் நீ கடந்து வரும் பொழுது, உள்ளே போய் வெளியே வரும் பொழுது உனக்கு நீதியின் பாதையை கர்த்தர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். இந்த சங்கீதத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நான் போயிட்டே இருக்கலாம், டைம் ஆகிடும். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த வாசல் வழியாய் நீ உள்ளே போய் வெளியே வரும் பொழுது
உன்னை அவமானப்படுத்தின, உன்னை வெட்கப்படுத்தின, உன்னை அசிங்கப்படுத்தின, உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த ஆவிகளுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதுதான் அந்த வாசலினுடைய மகிமை. அந்த வாசல் வழியாய் நீ பிரவேசிக்கும் பொழுது உன் சத்துருக்கள் தலைகுனிந்து ஓடுவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். அவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து காலமெல்லாம், ஜீவ காலமெல்லாம் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக அப்படி கிருபையை கொண்டு கர்த்தர் நீடித்த ஆயுசினாலே கட்டளையிட்டு உன்னை அழித்தவன் காணாமல் போயிடுவான், உன்னை வெட்கப்படுத்துகிறவன் காணாமல் போயிடுவான். ஏன்னா அவர் நீதியின் பாதையை நமக்கு உண்டு பண்ணுகிற தேவன். நாம் தவறு செய்கிறவர்கள், தவறு செய்யாதவர்கள் ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு வாசல் உண்டு. அந்த வாசலுக்குள்ளே போய் வெளியே வரும்பொழுது நீதியின் பாதையோடு கூட நாம் வெளியே வருகிறவர்களாக இருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்களே, நானே வாசல் என்று சொன்ன தேவன், அது என்ன அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? ஆவிக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா வைத்திருக்கிறார்ல? ஹே ஃபினி, ஐ எம் த டோர், கம் இன் மை சன், கம் இன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, லெட்ஸ் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப். நமக்கு ஒரு உறவு உண்டாகட்டும், ப்ளீஸ் கம். நான் வாசலாக இருக்கேன், திறந்த வாசல் தான், மூடப்பட்ட வாசல் அல்ல. அதனால தான் அவர் சொல்கிறார் திருப்பி 14ஆம் அதிகாரம் 6வது வசனம், யோவானை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், நானே வழியும் சொல்லிட்டு மூடி இல்லை, சத்தியமும் மூடி இல்லை, ஜீவனமாக இருக்கிறேன், மூடி இல்லை, திறந்து வைத்திருக்கிறார் அதை உனக்கும் எனக்குமாக. நானே வாசல், நானே வாசல். சர்ச் இன்னைக்கு வீடுகள் தோறும் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நானே வாசல் என்று சொல்லுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வாசலாய் நின்று கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீடு அவரோடு கூட உறவாடும்படியாக, வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருமே அவரோடு கூட உறவு கொள்ளும்படியாக. He wants a relationship. ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று, ஆடுகள் என் சத்தத்துக்கு செவிசாய்க்கும் என்று இந்த 10ஆம் அதிகாரத்துக்குள்ளே அவர் தெளிவாய் சொல்லுகிறார் ஆடுகளை பற்றி. ஆடுகள் என்றால் யாரே? நீங்களும் நானும் தான் அந்த ஆடுகள். செவிகள் சாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That means only when you go in you can listen to him. When you have a relationship with him, you can listen to him, his beautiful voice and the word and the knowledge. Are you listening? என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் உள்ளே போகிறது முக்கியம் அல்ல, உள்ளே போய் உறவு கொள்ள வேண்டும். உள்ளே போனாதான் உறவு கிடைக்கும். உறவு இல்லாமல் வெளியே வந்தால் முகம் தொங்கி போய் வரும். ஏன்? நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு கிடைக்கலையே என்று. அதனால தான் அவர் சொல்கிறார் உள்ளும் புறமும்ன்றார். என் அன்பு பிள்ளைகளே, அடுத்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். நானே வாசல் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார். இன்னொரு விதத்தில் சொன்னால் the one who enters by me, என் நிமித்தமாக, என்னால் ஒருவன் உள்ளே வருவான் என்றால், உட்பிரவேசித்தால் என்றால், ஒன்லி ரிலேஷன்ஷிப் மாத்திரம் வராது. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டதுனால வெறும் ரிலேஷன்ஷிப் மட்டும் அல்ல, படி தாண்டி உள்ளே வந்த உடனே இந்த கல்யாணத்துலலாம் இந்த மற்ற மக்களுடைய விவாகத்தில் பார்க்கும்போது, அம்மா நம்முடைய தமிழ் கலாச்சாரமா, வலது காலை வச்சு உள்ளவாம்மா. நானும் பார்ப்பேன், என்னடா இது வலது காலை வச்சு உள்ளவான்றான். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட வருது, பார்த்துருப்பீங்க நீங்கள். கல்யாணம் ஆன ஜோரில் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே அவள் இடது காலை முன்னால் வைக்கிறா. உடனே பக்கத்தில் இருக்கிற சொல்ல, அம்மாம்மா இடது கால் வேணாம்மா, இடது கால் வேணாம்மா, நீ வலது காலை வச்சு உள்ளே போமா, அப்போ தான் உறவு சரியாக இருக்கும்மா. அந்த உறவு மாத்திரம் அல்ல,
அந்த வாசலுக்குள்ளே நீ பிரவேசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், there will be a fellowship along with you. உன்னோடு கூட உறவு கொள்ளக்கூடிய மாத்திரம் அல்ல, உன்னோடு கூட ஐக்கியமாய் கலந்து போகிற ஒரு வாழ்க்கை உண்டாகும். நல்லா கவனிங்க. நீங்கள் உள்ளே பிரவேசிச்சிட்டா அது ஐக்கியத்தை மட்டும் தரதில்லை, வெறும் உறவும் ஐக்கியத்தை மட்டும் உண்டாக்குறதல்ல, அடுத்து உனக்கு தேவையான ரட்சிப்பை அங்கே உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. ரட்சிப்பை குறித்து ஏராளமாய் சொல்லலாம். விடுதலை என்று சொல்லலாம், சந்தோஷம் என்று சொல்லலாம், மகிழ்ச்சி என்று சொல்லலாம், திருப்தி என்று சொல்லலாம், மன நிம்மதி என்று சொல்லலாம். ஏராளமாய் அந்த சல்வேஷன் என்ற வார்த்தைக்கு திரளான அர்த்தங்களை வேதாகமம் கொடுத்திருக்கிறது நமக்கு. வாசல் வழியாய் நீ வரும்பொழுது ரட்சிப்போட வெளியே வருவாய். உள்ளே போகும்பொழுது நீ எப்படி போகிறாயோ தெரியாது. உறவை சம்பாதித்து கொண்டாய், ஐக்கியத்தை சம்பாதித்து கொண்டாய், அதனுடைய பலன் என்ன? உனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். அந்த ரட்சிப்பை நீ பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த சுதந்திர தினத்தில் நீங்கள் இன்னும் உள்ளே போவதும் வெளியே வருவதுமாய் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லை என்றால், இன்னும் கட்டுண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், பாவ கட்டுகளிலே இருப்பீர்கள் என்றால், சாப கட்டுகளிலே இருப்பீர்கள் என்றால், வியாதியின் கட்டுகளிலே இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள், இன்றைக்கு ஒரு சுதந்திரத்தின் நாள். ஹல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுவாகிய வாசலுக்குள்ளே நீ பிரவேசித்து, உள் பிரவேசித்து நீ வெளியே வரும்பொழுது விடுதலையோடு கூட நீ வருவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு மக்களே, இன்னும் ஒரு சில குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு இருந்த வீட்டுக்குள்ளே வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயானவள் தன்னிடத்தில் இருக்கிற விலையேறப்பெற்ற தைலத்தை எடுத்து வந்து பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமயிரினாலே அதை துடைத்து கண்ணீரோடு கூட அவருடைய பாதத்துக்குள்ளே வந்து அமருகிறாள். திங்க் ஆஃப் தட். She needs Jesus to help her. அவளுக்கு இயேசு ஒரு உதவி செய்யணும். அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். அவளுக்கு இன்னும் தேவையான சமாதானம் தேவை. இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தால்தான் எனக்கு நல்ல சமாதானம் கிடைக்கும் என்பதற்காக அவள் எடுத்துக்கொண்டு வந்து பாதத்திலே விழுந்து அவரை வணங்கி முத்தமிட்டு அவள் அதை செய்து முடிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் பாருங்க. You go in peace. Salvation gives peace. சுதந்திரம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கணுமே தவிர நமக்கு உபத்திரவத்தை கொடுக்க கூடாது. சுதந்திரம், நான் இயேசுவின் வாசலிலே நின்று நான் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நீ சுயாதீனமாய் மறுபடியும் உன் இஷ்டம் போல் வாழ முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு பகுதி இருக்குது தெரியுமா? சகேவை பார்த்து சொல்லுவார், ஏய் சகேவை கீழே இறங்கி வாப்பா, உன் வீட்டுக்கு நான் வரணும் இன்னைக்கு, நீ வா, கம் டவுன். அவன் ஒரே ஒரு ஜம்ப் தான் இயேசுவை வீட்டுக்குள்ளே கொண்டு போனான். வீட்டுக்குள்ளே போயிட்டு இயேசு வெளியே வரும்போது சொல்கிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரன் தானே. அப்போ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது அந்த வீட்டுக்குள்ளே? அந்த வாசலுக்குள்ளே இயேசுவே வாசலாக இருக்கிறவர் அந்த வீட்டுக்குள்ளே போய் மறுபடியும் வெளியே வரும்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது? ஒரு பெரிய ஆசீர்வாதமான சத்தம். என்னது? இவனும் சகேயுவாகிய இவனும் ஆபிரகாமினுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறான். A transformation is taking place. When you go inside and outside of the door of my Jesus, there will be a transformation. ஒரு மறுரூபம் உண்டாகும். ஆனால் உள்ளே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். வெளியே வர்றது கூட ஓடி வந்துடுவாங்க வெளியே. ஆனால் அவர் கொடுக்கிற 10 கட்டளைகளுடைய வாழ்க்கை, அவர் வேதத்தில் கொடுத்திருக்கிற விதிமுறைகள், இவைகளெல்லாம் வசனங்கள் எல்லாம் நம்மிடத்தில் கொடுக்கும் பொழுது
இந்த புல்லுள்ள இடங்களை நாம் மேய்த்து சாப்பிடும் பொழுது நாம் வெளியே வரும்பொழுது மறுரூபமான வாழ்க்கை. சுதந்திரம் என்பது ஒரு மறுரூப வாழ்க்கை. ஏதோ ஒரு கட்டுகளிலே, ஏதோ ஒரு பிடியிலே, ஏதோ ஒரு சாபத்திலே, ஏதோ ஒரு நிலையிலே நாம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை இயேசு விடுவித்து நம்மை மறுரூபப்படுத்தி இந்த உலகத்திற்கு அவர் நம்மை எடுத்து காட்டுகிற அற்புதமான வேலை. அவருடைய மேய்ச்சலை சாப்பிட்டு வெளியே வந்தவர்கள் ஒருவரும் துக்கமாய் போனதும் இல்லை, பலவீனர்களாய் போனதும் இல்லை. ஃபைனலாக ஒரு வேர்டை சொல்லி நான் முடிக்கட்டும் உங்களுக்கு. நானே வாசல், உறவு. என் வழியாய் உட்பிரவேசித்தால் ஐக்கியம். அவன் ரட்சிக்கப்படுவான். ஆசீர்வாதம், மேய்ச்சலின் ஆசீர்வாதம். அவன் உள்ளும் புறமும். இதை நான் படித்தப்போ ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்டேன். வெறும் சல்வேஷன் அல்ல, வெறும் விடுதலை அல்ல. நம்ம நினச்சிருக்கிறோம் கர்த்தருக்குள்ளே போயிட்டா நமக்கு ஒரு ஃப்ரீடம், நமக்கு சுதந்திரம், நமக்கு ஒரு பாதுகாப்பு, நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாமே அதில் அடங்கி போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ரைட்டர் ஒருத்தர் இருக்கார், எஃப்பி மேயர் என்று சொல்லி. எங்கள் பைபிள் காலேஜில் ஒரு முறை வந்து அவர் பிரசங்கித்தார். எஃப்பி மேயர் அவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். இட்ஸ் an entire process of soul health என்று சொல்லுகிறார். உள்ளே போவதும் வெளியே வருவதும், ஒரு ஆடு உள்ளே போவதும் வெளியே வருவதும் அது எதை குறிக்கிறது என்றால் அவனுடைய ஆத்மாவினுடைய ஆரோக்கியத்துக்குள்ளே அவன் உள்ளே போகிறான், அதை பெற்றுக்கொண்டு வெளியே வருகிறான். என் அன்பு பிள்ளைகளே, நான் இயேசுவண்டையில் வந்தேன், இயேசுவண்டையில் வந்தேன், நான் இயேசுவண்டை வந்தேன், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற என் ஜனமே, நான் ஆவியிலே நிறைகிறேன், தேவனுடைய வார்த்தையை படிக்கிறேன், 40 நாள் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், 24 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 34 மணி நேரம் ஜெபிக்கிறேன். எத்தனை மணி நேரம் நீ ஜெபிச்சாலும் உன்னுடைய ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை தான் நீ சற்று பார்க்க வேண்டும். உள்ளே போவதும் வெளியே வருவதனுடைய அர்த்தம் என்ன? நீ பலவீனமுள்ள ஆத்மாவாய் வெளியே வருவதற்காக அல்ல. காதுள்ளவன் கேட்க கடவன். நீ உள்ளேயும் வெளியேயும் புறம்பே வரும்பொழுது வெறும் ரட்சிக்கப்பட்டவனாய் நீ வருவதல்ல, உன் ஆத்மா ஆரோக்கியமாய் இருக்கா, உன் அறிவு, உன் உணர்ச்சி, உன் சித்தம் ஆரோக்கியமாய் இருக்கா, அல்லது பலவீனப்பட்டு வியாதிப்பட்ட ஆத்மாவாய் இருக்கிறாயா? எஃப்பி மேயர் இதைத்தான் குறிப்பிடுகிறார். when you go in and when you come out, நீ உள்ளே போய் நீ வெளியே வரும் பொழுது அந்த வாசல் வழியாய், இயேசுவாகிய வாசல் வழியாய் நீ உள்ளே போய் வெளியே வரும் பொழுது வெறும் ரட்சிப்பை மட்டும் நீ காண மாட்டாய், அதற்கு மேலாக உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திரு என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த ஆத்துமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிற அந்த ஆத்துமா. ஏற்கனவே நான் சொன்னேன், உள்ளே போனதுனாலே வெளியே வருதுனாலே உன்னுடைய ஆத்துமா பலவீனமாக இருக்கா, அல்லது முதுகெலும்பு இல்லாத நிலையில் இருக்கா, அல்லது நிர்வாணமாக இருக்கா? அவர் தான் சொன்னார், நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொன்னார். அப்போ அந்த ஆத்துமா எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதம் அல்லவா இருக்கணும். அதை தான் எப்பயுமே சொல்லுகிறாரு, உன் ஆத்துமா ஆரோக்கியம் உள்ளதா இருக்கட்டும். சங்கீதத்தில் சொல்லும் பொழுது அவர் எண்ணெயால் அபிஷேகிக்கிறார் உன் தலையை. எதற்கு? உன் ஆத்துமா ஆரோக்கியமாக இருப்பதற்காக, உன் அறிவு ஆரோக்கியமாக இருப்பதற்காக, உன் உணர்ச்சி ஆரோக்கியமாக இருப்பதற்காக, உன் சித்தம் இஷ்டப்படி நீ செய்கிறியே அத்தனையும் அது ஆரோக்கியமாக இருக்கா, பலவீனமாக இருக்கா, அல்லது கெடுதலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கா என்பதை சிந்தித்து பார்.
உள்ளே போகிறது பெரிய காரியம் இல்லை, வெளியே வர்றது பெரிய காரியம் இல்லை, உறவு கொள்ளுகிறது பெரிய காரியம் இல்லை, ஐக்கியம் கொள்ளுகிறது பெரிய காரியம் இல்லை, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது பெரிய காரியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் கேட்குறேன், நீ அந்த வாசலிருந்து, இயேசு என்ற வாசலிருந்து நீ வரும்பொழுது உன் ஆத்துமா அறிவு, உணர்ச்சி, சித்தம், அது ஜீவ ஆத்மா, அது வெறும் ஆத்மா அல்ல. ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி கொடுத்த ஆத்மா அது வெறுமையான ஆத்மா அல்ல, அது ஜீவனுள்ள ஆத்மா. இயேசு சிலுவையிலே தன் சரீரமெல்லாம் உடைக்கப்படும்படியாக, நொறுக்கப்படும்படியாக, அடிக்கப்படும்படியாக, ரத்தம் சிந்தும்படியாக தன் சரீரத்தையே நமக்காக விட்டு கொடுத்தாரே. அது எதற்காக? வெறும் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக மாத்திரம் அல்ல. நம்முடைய ஆத்துமா அவருடைய பிதாவை அறிந்து கொள்ளவும், பரலோகத்தின் வாசலை நாம் தெரிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், அந்த ஆத்துமாக்கு அறிவையும் உணர்ச்சியையும் சித்தத்தையும் ஆரோக்கியமாய் வைப்பதற்கு தான் உள்ளும் புறமும், உள்ளே போகவும் வெளியே வரவும். ஆரோக்கியமாய் வெளியே வரும்பொழுது முக்கியமான குறிப்பை கொடுக்குறேன். ஆர் யூ ரெடி சர்ச்? ஆர் யூ ரெடி? வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிற மக்களே, நீங்கள் ஆர் யூ ரெடி? இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அந்த இயேசு என்ற வாசலுக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து நீங்கள் அந்த ஆத்துமா ஆரோக்கியமாய், நிர்வாணமாய் அல்ல, பலவீனமாய் அல்ல, முதுகெலும்பில்லாத ஆரோக்கியம் அல்ல, அந்த ஆரோக்கியமான அறிவும் உணர்ச்சி சித்தத்தை கொண்டு நீங்கள் வெளியே வரும்பொழுது 2 வார்த்தை இருக்குது. கோயிங் இன், அது எதை காட்டுகிறது தெரியுமா? அந்த ஆத்துமாவை கொண்டு நீ தேவனோடு கூட உண்மையாய் ஐக்கியப்படுகிறாய். திரும்ப சொல்லுகிறேன், அந்த ஆத்துமாவை கொண்டு நீ உள்ளே அவரோடு கூட போய் அந்த ஆரோக்கியத்தை நீ பெற்றுக்கொண்டு ஒரு உண்மையான ஐக்கியம். முதல்ல ஒரு வார்த்தை சொல்கிறார் தெரியுமா? என்டர்ன்னு சொல்லி. அந்த என்டரு நம்முடைய உணர்ச்சியில் செல்லத்தில் உள்ளே ஓடிவிடுவோம், கபகபன்னு ஓடிடுவோம், வாசல் திறந்திருக்கேன்னு சொல்லி. சரி வந்துட்டானே அவனை விட்டு விடாதபடி தேவன் அவனை ரட்சிக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட மகனாகிய நீ மறுபடியும் அவருடைய பாதத்திலே போய் விழுந்து 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 ஜெபித்து அவருடைய பாதத்திலே நீ அவரோடு கூட பேச, உறவாட, ஐக்கியப்பட நீ செய்யும் பொழுது அநேக காரியங்களை ஐக்கியத்தின் மூலமாய்தான் வெளியரங்கமாகும். அநேக ரகசியங்கள் அப்பொழுதுதான் வெளியரங்கமாய் வரும். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவு எவ்வளவு முக்கியமோ அதே போல கிறிஸ்துவோடு கூட, இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியம்தான் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். Going in is more important to have a strong relationship with your Christ. ரெண்டாவது வார்த்தை நான் பிடிக்க போகிறேன், இப்போ தான் முடிக்க போகிறேன் நான். Going in for a fellowship, to knowing Him and to understand Him and to transform my life. என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு நான் வெளியே வரும் பொழுது I will do the service for God. உட்புறமும் வெளிப்புறமும் இயேசு விரும்புவதெல்லாம் எது தெரியுமா? என் ஆடுகள், என் பிள்ளைகள் என்னை அறிகிற அறிவிலும், என் வார்த்தையிலே உணர்ச்சி வசப்பட்டு துதிக்கிறதிலும், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்லுகிறதை செய்கிற பிள்ளைகளாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு வெளியே வரும்பொழுது அவர்கள் இயேசுவை பிரகடனப்படுத்துவார்கள். சர்வீஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உலகமெங்கும் போய் நீங்கள் சீஷர்களை உருவாக்குங்கள் என்று சொன்னாரே, அந்த கதவு எதற்காக திறந்து வைக்கப்பட்டு இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னும் வாசலை திறந்து வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? இன்னும் அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக சீஷர்களை உருவாக்க வேண்டும். What a beautiful way of presenting
கோயிங் இன் அண்ட் கம்மிங் இன். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உள்ளே போனால் ரட்சிப்பு இருக்குது, வெளியே வந்தால் ரட்சிப்பு இருக்குது. நீங்கள் அந்த வாசல் வழியாய் உள்ளே போனால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, வெளியே வந்தாலும் பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் உள்ளே போனாலும் திருப்தி உண்டு, நீங்கள் வெளியே வந்தாலும் திருப்தி உண்டு. காரணம், அவரே வாசல். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனோடு கூட உறவு கொண்டு ஐக்கியப்பட்டு அவருக்குள்ளே நாம் பலமுள்ளவர்களாய் நிற்கும் பொழுது, வெளியே வரும் பொழுது, அநேகருக்கு இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இன்றைக்கும் இயேசு உன்னுடைய வாழ்க்கையின் கட்டுகளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று போய் சொல்லக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்குரிய சுதந்திர தினத்திற்குரிய சுதந்திரத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த சுதந்திர நாளிலே ஆண்டவரே 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் யோவான் சுவிசேஷத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாசல் ஐயா. இன்றைக்கு அநேகர் கொல்லைப்புறமாய் வந்து உம்மை தேடுகிற மக்கள் உண்டு கர்த்தாவே. கள்ளத்தனமாய் வந்து உறவு கொண்டு ஓடுகிறவர்கள் இருக்கிறார்களப்பா. ஆனால் உண்மையாய் உம்முடைய வாசல் வழியாய் வந்து உம்மோடு கூட பிரவேசித்து உம்முடைய ஆளுகைக்குள்ளே, உம்முடைய ஆளுமைக்குள்ளே, மெய்ப்பனாகி உம்முடைய ஆளுமைக்குள்ளே வருகிறவர்கள் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உறவு மாத்திரமல்ல, ஐக்கியம் மாத்திரமல்ல, மறுரூபத்தினுடைய முழுமையையும் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாய் நீர் வெளியே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதியும் கனத்தை செலுத்துகிறோம். இந்த சுதந்திர நாளிலே எங்கள் தேசத்தை ரட்சியும் ஐயா. எங்கள் தேசம் கடந்து போகிற பாதைகள் எல்லாம் நீர் அறிவீரையா. ஆண்டவரே, இருள் சூழ்ந்த இந்த உலகத்தை, இந்த தேசத்தை நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வாருமையா. இந்த சுதந்திரத்தை நாங்கள் கொண்டாடும் பொழுது அர்த்தமுள்ள சுதந்திரத்தை கொண்டாட எங்கள் தலைவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, மந்திரிகளுக்கு, பிரசிடெண்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு, மந்திரிமார்களுக்கு, அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் அதை ஞானத்தை தாரும் ஐயா. உம்மை அறிகிற அறிவும், உம்மோடு கூட இணைந்து வாழ்வதும், அது நிமித்தமாய் வருகிற திட்டங்களும் இந்த தேசத்தை உயிர்ப்பிக்கும் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பமும் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யும். உம்முடைய வாசலை விட்டு விடாதபடி உம்முடைய வாசல் அண்டையிலே அமர்ந்திருக்க, ஆண்டவரை போகும் வருதுமாய் இருக்க ஆண்டவரை கிருபை தாருமையா, கிருபை தாரும். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் bless you all. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சுதந்திர நாள் ஆவிக்குரிய சுதந்திர தினமாக மாற்றி அவருடைய வாசலுக்குள்ளே போங்க, வெளியே வாங்க. கர்த்தர் இயேசுவை ஆண்டவர் என்று அறிவியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் bless you.